மதக்கூரில் மாதவன்னு ஒருத்தர் இருந்தான். இவன் கூலி வேலை செஞ்சு தன்னோட பிழப்பை நடத்தி வந்தான். யாருக்கிட்டவும் எதையும் எதிர்பார்க்க மாட்டான். ரொம்ப தன்மானத்தோடு வாழ்ந்து வந்தான். கூலி வேலை கிடைக்கலனா கூட அன்னைக்கு தன்னோட குடும்பத்தோடு சேர்ந்து பட்டினி கிடப்பான ஒழிய யாருக்கிட்டவும் கை நீட்டி எதையுமே கேட்க மாட்டான். இதனால் ஊர்க்காரங்கெல்லாம் அவனை தன்மானம் மிக்கவன்னு நினச்சாங்க. ஆனால் ஒரு சில பேர் என்ன நினச்சாங்கன்னா, அவனுக்கு கர்வம் அதிகம் அப்படின்னு சொல்லி வெறுத்தும் வந்தாங்க. அந்த ஊரில் கஜபதின்ட்டு ஒரு வட்டி கடைக்காரன் இருந்தான். அவன் என்ன பண்ணுவானா, ஏழைகளுக்கெல்லாம் கடன் கொடுத்து அநியாய வட்டி வாங்கி வந்தான். அது மட்டும் இல்லாமல் சரியான காலத்துக்குள்ளே கடனை திருப்பி தரலைன்னா அவங்க அடகு வச்ச பொருளையோ வீட்டையோ இல்லை நிலத்தையோ அவனுக்கு உரிமையாக்கிக்குவான். தன்கிட்ட கடன் வாங்க வராத மாதவனை அவன் ரொம்ப ரொம்ப வெறுத்தான். ஒரு நாள் வெளியூர்லேருந்து கஜபதியோட சம்பந்தி சபாபதி திடீர்னு அவனோட வீட்டுக்கு வந்தான். அவன் பேச்சுவாக்கில் கஜபதி கிட்ட என்ன சொன்னான்னா, உங்கள் ஊரில் மாதவன்னு ஒரு கூலிக்காரன் இருக்கானாமே, அவனை கூப்பிட்டு வர சொல்லுங்க அப்படின்னு சொன்னான். உடனே கஜபதி என்ன சொன்னான்னா, என்ன அவனா? அவன் மகா மண்டகர்வம் பிடிச்சவனாச்சே, அவன்கிட்ட உங்களுக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்டான். சபாபதி அதுக்கு, பாருங்க, மாதவன் ரொம்ப நல்லவ, எங்கள் ஊருக்கு அடிக்கடி வந்து போவா, தன்மானமிக்கவ, அது கர்வம் இல்லை அப்படின்னா. கஜபதி அதுக்கு, நாங்கள் எல்லாம் அவனை மண்டகர்வம் பிடிச்சவனு தான் நினைக்கிறோன்னு சொன்னான். சபாபதி உடனே, உனக்கு அவனுக்கு ஏதோ தகராறு போல இருக்கு, போகட்டும், எங்கள் ஊர் ஏழுமலைக்கிட்ட அவன் 3 நாள் வேலை பண்ணினான், அவன் கூலி பணத்தை கொடுத்து அனுப்பியிருக்கான், அதை நான் அவன்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொன்னான். கஜபதியும் உடனே அவனோட வேலையாளை அனுப்பி மாதவனை அழைச்சிட்டு வர சொன்னான். ஆனால் சபாபதி அந்த வேலையாளை கூப்பிட்டு என்ன சொன்னான்னா, இங்கே பாருப்பா, நான் வந்திருக்கிறத நீ அவன்கிட்ட சொல்ல வேண்டாம், உன்னோட எஜமானனே அவனை கூப்பிட்டதா சொல்லு அப்படின்னா. அந்த வேலையாளும் மாதவனை பார்க்க போனப்ப அவன் ஒரு கிழவன் கூட பேசிகிட்டு இருந்தா. ஏதோ வேலை செஞ்சுட்டு இருந்த மாதவன்கிட்ட கஜபதியோட வேலையாள் என்ன சொன்னான்னா, மாதவா, என்னோட எஜமான் ஒன்று அழைச்சிட்டு வர சொன்னாருன்னு சொன்னான். மாதவன் அதுக்கு, இங்கே பாரு, நான் இப்போ கை வேலையாக இருக்கேன், இப்போ நான் என்னோடய வேலையை விட்டுட்டெல்லாம் வர முடியாது, அதனால் என்னை உடனே அவர் பார்த்தாகணும்னா அவர் தாராளமாக வந்து இங்கே என்ன பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டா. அதை கேட்டுட்டு மாதவனுக்கு பக்கத்தில் இருந்த கிழவன் என்ன சொன்னான்னா, இது என்ன மாதவா, அவ்வளவு பெரிய மனுஷன் உன்னைய கூப்பிட்டு அனுப்பியிருக்காரு, நீ போகாமல் இருக்கிறது சரியா அப்படின்னு கேட்டான். உடனே மாதவனும் சிரிச்சுட்டே என்ன சொன்னான்னா, அவன் ஜனங்களையெல்லாம் கசக்கி புழிஞ்சு வட்டி வாங்குறது எனக்கு நல்லாவே தெரியும், பணம் இல்லாததுனால தானே அவன் அப்படி செய்கிறா, இவனா பெரிய மனுஷன் அப்படின்னு கேட்டான். வேலையாளு திரும்பி போய் கஜபதி கிட்ட மாதவன் என்ன சொன்னானோ அதை அப்படியே சொன்னான். இதை கேட்டுட்டு கஜபதிக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. அவன் சபாபதி கிட்ட என்ன சொன்னான்னா, பார்த்தையா அவனோட மண்டகணத்தை அப்படின்னு சொன்னான். சபாபதி அவனோட கோபத்தை தணிச்சு, இங்கே பாரு, நீ ஒரு விஷயத்தை மறந்துட்ட, நீ கூப்பிட்டது உடனே வரதுக்கு மாதவன் என்ன உன்னோட அடிமையா அப்படின்னு கேட்டான். அப்போ கஜபதி என்ன சொன்னான்னா, இந்த ஊர்லேயே நான் தான் பெரிய மனுஷன், நான் கூப்பிட்டது உடனே வரத்தானே வேணும் அப்படின்னு சொன்னான். சபாபதியும் கொஞ்ச நேரம் பேசாமல் இருந்துட்டு அதுக்கப்புறமா, இங்கே பாரு கஜபதி, நீ கூப்பிட்ட குரலுக்கு வேலையாள் மாதிரி வந்து கைகட்டி நிற்கிறவன், உன்கிட்ட இருந்து என்னென்னைக்கு உதவியை எதிர்பார்க்கிறவன், ஆனால் மாதவனுக்கு உன்னோட உதவி தேவையில்லை, இப்படிப்பட்டவன் தன்மானத்தை விட்டுட மாட்டான்னு சொன்னான். கஜபதியும் அவன் சொல்கிறது சரிதாங்கிறது மாதிரி தலையாட்டணும். அப்போ சபாபதி என்ன சொன்னான்னா, அவன் கர்வமிக்கவன் இல்லைங்கிறத நான் இப்போவே நிரூபிக்கிறேன்னு சொல்லி கஜபதியோட வேலையாளை கூப்பிட்டு, இங்கே பாருப்பா, உன்னோட எஜமானர் படுத்த படுக்கையாக இருக்காருன்னும் அவன்கிட்ட ஏதோ பேச விருப்பப்படுறதாகவும் சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்புனான். வேலையாளும் இந்த செய்தியை போய் மாதவன் கிட்ட சொன்னான். அவன் செஞ்சுட்டு இருந்த வேலையை அப்படியே விட்டுட்டு மாதவன் கிளம்பி வந்தான். அவன் கஜபதியையும் சபாபதியையும் கண்டதும் அவங்கள வணங்குனான். கஜபதி கிட்ட என்ன கேட்டானா, உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு இப்போ தானே கேள்விப்பட்டேன், திடீர்னு ஏதாச்சும் வலி கண்டுருச்சா அப்படின்னு ரொம்ப பரிவாக கேட்டான். கஜபதி அதுக்கு, மாதவா, என்னை பற்றின பேச்சை விட்டுத்தள்ளு, என்னோட சம்பந்தி உன்கிட்ட ஏதோ பேசணுமா அப்படின்னு சொன்னான். சபாபதியும் அவனுக்கு சேர வேண்டிய பணத்தை கொடுத்துட்டு, இதை என்னோட ஊர் ஏழுமலை உன்கிட்ட கொடுக்க சொன்னான் அப்படின்னு சொன்னான். மாதவனும் அந்த பணத்தை வாங்கிட்டு அவங்க 2 பேரையும் வணங்கி விடை பெற்றுட்டு அங்கிருந்து கிளம்பி போனான். அப்போ சபாபதி கஜபதி கிட்ட சொன்னான், பார்த்தையா கஜபதி, நீ நினைக்கிறாப்புல மாதவன் ஒன்றும் கர்வம் பிடிச்சவன் இல்லை,
அப்படிப்பட்டவனா இருந்திருந்தா மறுபடியும் நீ உன்னோட வேலையால் அனுப்புனப்ப வர முடியாதுங்கிற பதிலைத்தான் சொல்லி அனுப்பியிருப்பா. நீ உடல் நலம் இல்லாமல் இருக்கிறன்னு கேள்விப்பட்டதும் அவன் உனக்கு உதவி செய்கிற நோக்கத்தோடு உடனே இங்கே வந்தான் பார்த்தியா அப்படின்னு சொன்னான். கஜபதியும் ஆமான்னு தலையாட்டி என்ன சொன்னான்னா, மனுஷனோட மனசை புரிஞ்சுக்கிறது தான் எத்தனை கடினமாக இருக்குது. இது வரைக்கும் நான் அவனை பற்றி நினச்சிட்டு இருந்த அபிப்பிராயம் தவறுங்கிறது இப்போ எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னான்.